ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஆப்ரேட் பண்ணது யாருன்னா ஓபிஎஸ். அண்ணாமலை. ஓகே. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்க இல்லையா அரிப்பு, அந்த அரிப்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னா நயினார் நாகேந்திரனை காலி பண்ணுறதுக்காக டிடிவி தினகரன்கிட்ட பேசி டிடிவி தினகரனை வெளியில் கொண்டு வந்துட்டு ஏடிஎம்கே ஓட்டுக்களை எல்லாத்தையுமே ஷிஃப்டிங் பண்ணி ஓட் ஷிஃப்டிங் கான்செப்ட், ஒரு கான்செப்டை வந்து வியூக அமைப்பாளர் சுனில் மூலமாக அதை ஃபிக்ஸ் பண்ணி 50 தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து ஏடிஎம்கே வாக்குகள் எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆகி டிடிவி தினகரனுக்கு போகிற மாதிரி, டிடிவி தினகரன் என்டிஏ விட்டு வர்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சினாரியோவை செக் பண்ணுறாரு. டெல்லியில் மீட்டிங் நடக்குது. டெல்லியில் மீட்டிங்கில் வந்து அண்ணாமலையை கூப்பிடல. நிர்மலாவுக்கும் அண்ணாமலைக்கும் தகராறு நடக்குது. நிர்மலாவை வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு சொல்லி அண்ணாமலை டிமாண்ட் பண்ணும்போது அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணி கூட்டத்துக்கே அவரை கூப்பிடாம டெல்லியில் ஒரு என்டிஏ மீட்டிங் நடக்குது. என்டிஏல பிஜேபி மீட்டிங் நடக்குது. அதில் அண்ணாமலை போகாத சினாரியோ வந்து அங்கே அமித்ஷா சொல்கிறாரு, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு. நாங்கள் பார்த்துக்குறோன்றது ஏடிஎம்கேவோட 117 117 நெகோசியேஷனுக்கு இவங்க ரெடியாகிறது தான் நாங்கள் பார்த்துக்கிறது, ரைட்டா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது. அந்த செய்தி வந்த உடனேயே டிடிவி தினகரன் வந்து நான் டிசம்பர் மாதம் முடிவு பண்ணேன், இப்போ நாங்கள் என்டிஏல இல்லை.